அன்பரசு வந்து தொடர்ந்து அவங்களுக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்குது, எங்கெல்லாம் பங்களா இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயங்களுக்கு எல்லாமே வந்து விஜய் வந்து கேட்டுக்கிறாரு. சரிங்க சித்தப்பா, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போகிறாரு. இங்கே விஜயும் நிவினும் சேர்ந்து வந்து அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குது இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடி போகிறாங்க. அப்போ ராகவ் வந்து அவங்களுக்கு வந்து சிக்கிறாரு. ராகவ் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அடுத்து ராகவ சாம அடி கொடுக்குறாங்க. மரியாதை உன் அப்பா எங்கன்னு சொல்லுடா, அப்படி இல்லை நடக்கிறதே வேறு, உன் அப்பா எங்கே இருக்காரு சொல்ல போறிய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சாம அடி கொடுக்குறாங்க. ராகவ் வந்து வெளியே கட்டி போட்டுட்டு அப்படியே கையெல்லாம் வந்து கட்டி போட்டு வந்து ராகவ் வந்து கேட்குறாங்க. நல்லா போட்டு அடிக்கிறாங்க. இங்கே பார், நடு ரோட்டில் உன்னை வந்து எப்படி நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தியா, எங்கள் வீடு பூந்து எப்படியெல்லாம் எங்களை வந்து வந்து தொல்லை பண்ணிங்க, லேடிஸ் கூட பார்க்காம கர்ப்பவதின்னு கூட பார்க்காம அவங்கள போட்டு எப்படி அடிச்சிங்க, நீ எல்லாம் மனுஷனாயா, உன்னெல்லாம் இப்படிலாம் அடிக்க தப்பே கிடையாதுன்னு, நீ என்ன எங்களை அடித்தாலும் பரவாயில்ல, என் அப்பா வரமாட்டார் அப்படின்னு பார்க்கலாம் உன் அப்பா வராரா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ஒன்றை வச்சு தான் உன் அப்பாவை பிடிக்க வேண்டியதாக இருக்குது, உன் அப்பா டைரெக்டாக மாட்டவே மாட்டேங்கிறானே அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், என் அப்பாவுக்கு இந்த விஷயம் கடி தெரிஞ்சது, நடக்கிறது வேறு, அதை தான் தெரியணுன்றேன், நீ பண்ணுற வேலை எல்லாமே உன் அப்பாவுக்கு தெரியணும்ல, ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு போஸ்ட் கொடு பார்க்கலாம் அப்படின்னு அப்படி பார்த்து ராகவ் முறைக்கிறாரு. என்னடா முறைக்கிற அப்படி சொல்லிட்டு, மரியாதை உன் அப்பாவை ஃபோன் போட்டு இப்போவே வர சொல்லு, அப்படி வரல நடக்கிறது வேறு அப்படின்னு வேறு வழி இல்லாமல் ராகவும் அப்பா அப்படின்றாரு. டே எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பசுபதி, மரியாதை இங்கே வந்துரு, அப்படிலாம் உன் பையன் கதை முடிச்சிடுவோம், எவ்வளோ தைரியமாக தான் எங்கள் வீடு போது இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்க, உன் பையன் வேணும்னா வாடா அப்படி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு விஜய். இதை கேட்டு வந்து ராகவ் வந்து அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டே இருக்காரு. என்னடா சும்மா சும்மா முறைச்சிட்டே இருக்க, உன் அப்பா வரட்டும்டா இருக்குடா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க, உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சம்மடி கொடுக்குறாரு. ராகவெல்லாம் தாங்க முடியாமல் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. உடனே வந்து விஜய் கிட்டே நிவின் கேட்குறாரு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது விஜய் அப்படின்னோடனே, வரட்டும் ரோட்டில் கட்டி வச்சு அவங்க அப்பாவை பார்க்கணும்ல, இவன் அடிக்கிறத அவன் பார்த்து கலங்கட்டும், நம்ம வீட்டு பொண்ணுங்க மேலே கை வச்சானுங்கள்ல, அதுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்ல அப்படின்னோடனே அப்படியே விஜய் வந்து நிவின் பார்க்குற, ஆமாம் விஜய் நீங்கள் செய்கிறது தான் கரெக்டு, இவனை ரோட்டில் வச்சு அடிக்கிறது தான் கரெக்டு, அப்போ தான் அவனுக்கு அப்பனுக்கு உரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, டே என்னடா ஓவரப்பா வந்து திமுறை பார்க்குறீங்க அப்படி சொல்லிட்டு மறுபடியும் போட்டு அடிக்கிறாங்க. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக இருக்காரு பசுபதி. ஏன் புள்ளி இப்படி பண்ணுறீங்களாடா, அவங்கள சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேராக வந்து வராரு. வந்துட்டோன்னே, டே இங்கே வந்திருக்கேன்டா, எங்கே இருக்கீங்க சொல்லுங்கடா அப்படின்னோடனே, நாங்கள் எங்கே இருக்கோன்னு அதெல்லாம் சொல்ல முடியாதுடா, உன் பையனை நீ அடிக்கிறத லைவாக பார்க்கணும்ல, அப்படியே வந்து என்ன பண்ணு, நீ லைவாக பார்க்குறதுக்காக வீடியோ செட் பண்ணியிருக்கோம், அப்படியே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, டே இப்போ சொல்லுங்கடா எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் அவ்வளோதான்டா, நாங்கள் எங்கே இருக்கோன்னு சொல்லவே முடியாதுடா, நீ அப்படியே பார்த்துட்டேறா, என் பையனை எதுவும் செஞ்சிடாதீங்கடா வேணாடா அப்படின்றாரு. வேணாம்மா நீ வேணாம் சொல்ல அடியேன்னு சொல்ல மாதிரியே இருக்குது, இன்னும் 4 சாத்துறான் அவனை, எவ்வளோ தைரியமாக தான் இந்த வேலையை செய்வீங்க, துடிக்குதா இப்போது ரத்தம் உனக்கு துடிக்குதா, இப்படி தானடா இருக்கும் எங்களுக்கும், எங்களை தொடர்ந்து வந்து நீ பண்ணிகிட்ருக்க வேலைக்கு எல்லாத்துக்கும் இப்படி தானே நாங்கள் கொடுப்போம், மரியாதையே நீ வந்து உன் பையனோட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து போயிட்டு சரணாகதி ஆயிடுங்க, அப்படி இல்லை போலீஸ்கிட்ட சரணடையிலன்னு வச்சுக்கோங்க, 2 பேருக்குமே இருக்குடா உங்களுக்கு அப்படின்னோடனே, இப்போ என்னடா நான் போலீஸ்கிட்ட வந்து சரணடையணும் அவ்வளோதானே, என் பையனை விட்டுருங்கடா, நான் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட போகிறேன்டா, நீ முதல்ல போலீஸ்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நீ செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு எழுதி கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனை நீ சரணடைஞ்சிடு, அதுக்கப்புறம் உன் பையனை நாங்கள் விட்டுறோம், இல்லைன்னா இதே ரோட்டில் வச்சு அடித்து அவனை உரிக்கிற மாதிரி உரிப்போண்டா, அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னோடனே, என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுடா, அப்படி ஆச்சுன்னா அவ்வளோதான்டா அவங்கள சும்மாவே விட மாட்டேன்டா, அதையும் பார்க்கலாம்டா, முதல்ல போயிட்டு சரணடை, அதுக்கப்புறமா உன் பையனை எப்படி விடுறோமோ அப்படி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வச்சிடறாரு. இங்கே செம்ம டென்ஷன் ஆகிறாரு பசுபதி. உடனே வந்து ராகவை பார்த்து, என்னடா உன் அப்பா சரணடைவார்ல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. உடனே நிவினை பார்த்து ராகவ முறைக்கிறாரு, என் அப்பா எனக்காக என்ன வேணாலும் செய்வார், ஆனால் உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு செக்கும் நாங்கள் வச்சுருக்கோண்டா, அந்த செக்கில் நீங்கள் மாட்டுவீங்கடா, இதில் வேணாலும் நீங்கள் தப்பிச்சிடலாம், இன்னொரு செக்கா என்ன செக்குடா உனக்கு, அந்த விஷயத்தை நீ சொல்லலை அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாதுடா, நான் கூடி சீக்கிரமாக உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குடா, இந்த விஷயம் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, என் அப்பாவை மிரட்டி என்ன பண்ணி வச்சு என் அப்பாவை மிரட்டி தானே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் 2 பேருக்குமே இருக்குடா, என் அப்பா உங்களுக்கு வேறு விஷயம் வச்சுருக்காருடா, அதை வச்சு உங்களுக்கு எப்படி பழி வாங்குவானோன்னு 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் என்ன சொல்கிறான்னு